அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. நாடாளுமன்ற இரு அவைகளிலும் திமுக மற்றும் கூட்டணி கட்சி எம்பிக்கள் அமளி. தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கையை திணிக்க முயற்சி நடைபெறுவதாக கூறி முழக்கம். டெல்லியில் நாடாளுமன்ற வளாகத்தில் தமிழ்நாடு எம்பிக்கள் ஒன்று திரண்டு போராட்டம். திமுக எம்பிக்களை நாகரிகமற்றவர்கள் என விமர்சித்த மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு எதிராக முழக்கம். கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் சிபிசிஐடி போலீசாரின் விசாரணை தீவிரம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் முன்னாள் முதன்மை பாதுகாப்பு அதிகாரி வீரபெருமாளிடம் விசாரணை. வேங்கை வயல் வழக்கில் தலைமறைவாக இருந்த 3 பேர் புதுக்கோட்டை உரிமையியல் நீதிமன்றத்தில் ஆஜர். காவலர் முரளிராஜா, முத்துகிருஷ்ணன், சுதர்சன் ஆகியோர் வழக்கறிஞர்களுடன் வருகை. சென்னையில் ஆபரண தங்கம் விலை கிராமுக்கு 30 ரூபாய் குறைந்தது. 1 கிராம் 8020 ரூபாய்க்கும் சவரன் 64,160 ரூபாய்க்கும் விற்பனை. அரசு போக்குவரத்து கழக நகர பேருந்துகள் மற்றும் புறநகர் பேருந்துகளில் மகளிர் சுய உதவிக்குழு பெண்களுக்கு சலுகை. 25 கிலோ வரையிலான பொருட்களை கட்டணமின்றி எடுத்துச் செல்ல அனுமதி. டெல்லி, சத்தீஸ்கரை தொடர்ந்து தமிழ்நாட்டிலும் மதுபான கலால் கொள்ளையில் முறைகேடு நடந்துள்ளதாக அண்ணாமலை குற்றச்சாட்டு. அண்மையில் டாஸ்மாக் நிறுவன தலைமையகம் உள்ளிட்ட இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை மேற்கொண்ட நிலையில் எக்ஸ் தளத்தில் பதிவு. எந்திரன் திரைப்பட கதை விவகாரத்தில் இயக்குநர் சங்கரின் சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கியதற்கு உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை. புகாரின் இறுதி முடிவுக்காக காத்திருக்காமல் நடவடிக்கை எடுத்தது ஏன் என்று நீதிபதிகள் கேள்வி. 2 நாள் பயணமாக மொரீஷியஸ் சென்றார் பிரதமர் மோடி. விமான நிலையத்திற்கு நேரில் வந்து மாலை அணிவித்து வரவேற்றார் மொரீஷியஸ் பிரதமர் நவீன் ராம்கூலம். மொரீஷியஸில் பிரதமர் மோடியை வரவேற்க திரண்டிருந்த இந்திய வம்சாவளியினர் தேசிய கொடியை அசைத்தும் கைகுலுக்கியும் உற்சாகம். இந்திய கடற்படையின் இம்பால் போர்க்கப்பல் மொரீஷியஸ் சென்றது. நாளை நடைபெறும் தேசிய நாள் கொண்டாட்டத்தில் பிரதமர் மோடி, இந்திய போர்க்கப்பல்கள், போர் விமானங்கள் பங்கேற்பு. இந்திய பெருங்கடலில் மீன்களின் நடமாட்டத்தை கண்காணிக்க என்ற பெயரில் உளவு கருவியை நிறுவ சீனா திட்டம் என தகவல். மாலத்தீவு அரசு ஒப்புதல் அளித்தால் இந்தியாவின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருக்கலாம் என எச்சரிக்கை. வர்த்தக போர், பொருளாதார மந்த நிலை, அச்சம் போன்ற காரணங்களால் அமெரிக்க பங்குச் சந்தைகள் கடும் வீழ்ச்சி. 3 வாரங்களாக ஏற்பட்ட தொடர் சரிவால் முதலீட்டாளர்களுக்கு இதுவரை $4 லட்சம் கோடி இழப்பு என தகவல். அமெரிக்க பங்குச் சந்தையில் ஒரே நாளில் டெஸ்லா பங்குகள் விலை 15% மேல் சரிவு. முதலீட்டாளர்களுக்கு $125 பில்லியன் மேல் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக தகவல். புதிய டெஸ்லா காரை நாளை வாங்க இருப்பதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவிப்பு. டெஸ்லா கார் விற்பனை சரிந்து வரும் நிலையில் எலான் மஸ்கிற்கு ஆதரவு அளிக்கும் வகையில் முடிவு. கத்தோலிக்க கிறிஸ்தவ மத தலைவர் போப் பிரான்சிஸ் உடல்நிலையில் முன்னேற்றம். ஆபத்து கட்டத்தை தாண்டிவிட்டதாக மருத்துவர்கள் அறிக்கை. கனடாவுடனான உறவை சீரமைத்து முன்பிருந்த நிலைக்கு கொண்டுவர மத்திய அரசு பரிசீலனை. தூதராக இருந்த சஞ்சய்குமார் வர்மாவிற்கு பதிலாக புதிய தூதரை நியமிக்கவும் திட்டம். சுனிதா வில்லியம்ஸும் பேரி வெல்மோரும் வரும் 16ஆம் தேதி பூமிக்கு திரும்புவார்கள் என நாசா அறிவிப்பு. 9 மாதங்களாக விண்வெளி மையத்திலிருந்து திரும்ப முடியாமல் இருந்த நிலையில் எலன் மஸ்கின் விண்கலம் மூலம் அழைத்து வர ஏற்பாடு. இந்திய மல்யுத்த கூட்டமைப்பு மீது விதிக்கப்பட்ட தடையை நீக்கியது மத்திய விளையாட்டு அமைச்சகம். சர்வதேச போட்டிகளுக்கான வீரர்களை தேர்ந்தெடுப்பதற்கான தடை விலகியது. அமெரிக்க பங்குச் சந்தைகளில் ஏற்பட்ட சரிவு இந்திய பங்குகளிலும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. மும்பை பங்குச்சந்தை குறியீடான சென்செக்ஸ், தேசிய பங்குச்சந்தை குறியீடான நிப்டி இறங்குமுகத்திலேயே வர்த்தகம். தஞ்சாவூர், திருவாரூர், நாகை உட்பட தமிழகத்தின் டெல்டா மாவட்டங்களில் பரவலாக மழை. சில பகுதிகளில் லேசாகவும் சில பகுதிகளில் கனமழையும் பெய்தது. தூத்துக்குடி, ராமநாதபுரம், திருநெல்வேலி உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் மழை. அதிகாலை முதல் காற்றுடன் கூடிய பலத்த மழை பெய்தது. சென்னையின் புறநகர் பகுதிகளில் பரவலாக பெய்த மழை. தாம்பரம், பெருங்களத்தூர், முடிச்சூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் மிதமான மழை பெய்தது.
நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.